ஹாய் மக்களே, வெல்கம் டு வெங்கி ஜேபி சேனல். நம்ம இப்போ சூப்பரான பூண்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். எப்படி தகன்னு மின்னுது இல்லையா, அதே மாதிரியே சூப்பராக நம்ம வைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஜீரகம் 2 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். எண்ணெய் ஊற்றாமல் தான் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்து நிறம் மாறினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தேங்காய் நிறையா போட்டால் டேஸ்ட்டு மாறிடும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு தக்காளி, கருவேப்பிலை எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பூண்டு குழம்புக்கு எப்போதும் நம்ம சின்ன வெங்காயம் தான் போடணும், அப்படி இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ண கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ கொஞ்சமாக தக்காளி, ஒரு தக்காளி நம்ம எடுத்துருந்தோம்ல, அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடணும். கொஞ்சமாக புளி எடுத்துக்கிறேன். அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியமாக எடுத்து நம்ம அந்த கலவையில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கொதிக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்ச மிளகு, ஜீரகம், தேங்காய் இது போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது, கொரன்னு அரைச்சிக்கணும். இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். புளி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான பூண்டு குழம்பு ரெடி. உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட சாப்பாடு, அதில் பூண்டு குழம்பு, ஒரு முட்டை, கொஞ்சமாக அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.